எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு கடன் பத்திரங்கள், பாண்ட் எப்படி இந்த கடன் பத்திரங்கள்ல தேர்வு செய்றது? எப்படி இன்வெஸ்ட் பண்றது? எந்த தளத்தின் மூலமா இத இன்வெஸ்ட் பண்றது? எந்தெந்த கம்பெனிஸ் எப்படி செலக்ட் பண்றது? தென் பாண்டோட ரேட்டிங்ஸ் என்ன? அதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போங்க. அதைத் தொடர்ந்து எடுத்துக்காட்டா, முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸோட பாண்ட் இஷ்யூ இப்ப வந்திருக்குதுங்க. இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு. அதையும் எப்படி அப்ளை பண்றது? எந்த தளத்தில அப்ளை பண்றது? எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்ப்போங்க. முதல்ல இந்த பாண்டோட ரிஸ்க் பத்தி புரிஞ்சுக்கணுங்க. ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றத விட இது ரிஸ்க் கம்மிங்க. பிக்ஸ்ட் டெபாசிட்ல நீங்க போடுறத விட கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. இது 2க்கும் இடைப்பட்டதுல இருக்குங்க. இப்ப ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 13-15% உங்களுக்கு கிடைக்கும். எஃப்டில போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7% கிடைக்கும். ஆனா இந்த கார்ப்பரேட் பாண்ட்ல போட்டீங்கன்னா ஒரு 10-11% கிடைக்குங்க. நல்ல கார்ப்பரேட் பாண்ட்ல. இப்ப முத்தூட் மைக்ரோ ஃபைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேக்ஸிமமா 10.10% 10.10% இன்ட்ரெஸ்ட் ரேட் தர்றாங்க. இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்றது, நீங்க பணத்த இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு குடுப்பீங்க. அவங்க உங்களுக்கு பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. லாங் டெர்ம். அதாவது 2 வருஷத்துக்கு மேல நீங்க கடனா குடுப்பீங்க. அவங்க அதுக்கு வட்டிய குடுப்பாங்க. மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு நீங்க எவ்வளவு பணம் குடுத்தீங்களோ, அந்த பணத்த அப்படியே உங்களுக்கு திருப்பி குடுத்துருவாங்க. இதாங்க நடக்கும். இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த தொகைய நீங்க குடுக்குறீங்க இல்லையா? அதுக்கு ஈக்குவலன்ட்டான ஈக்விட்டியாவோ, இல்ல ஷேராவோ உங்களால அத மாத்த முடியாது. கடைசியா உங்களுக்கு கிடைக்கிறது வட்டி போக, நீங்க குடுத்த பணம் அப்படியே உங்களுக்கு கிடைச்சிருங்க. அதாங்க செய்தி. இத எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றேன். நான் பெரும்பாலும் பாண்ட் சைடு போனதே இல்ல. பாண்ட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பாண்ட் வாங்க முடியல அப்படின்னா, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 12 கிடைக்கும். 3 மாசத்துக்கு ஒரு தடவ ரூ. 3 கிடைக்கும். இப்போ உள்ள ரேட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு 13% வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவ சொல்லியிருக்கோம். அதோட ஷேர் பிரைஸ் உங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, டெய்லி ஷேர் பிரைஸ் குறையுது, குறையுதுன்ட்டு உங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க, இனிமே இந்த மாரி பாண்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல பாண்ட் வந்தா நானே உங்களுக்கு சொல்றேன். இப்ப முத்தூட் ஃபின்கார்ப் வந்திருக்கு. அதனால தான் இத முக்கியமா இப்ப நம்ம பேசுறோங்க. முத்தூட் ஃபின்கார்ப்ப பொறுத்தவரைக்கும், முத்தூட் ஃபினான்ஸோட சப்சிடரி கம்பெனிங்க இது. முத்தூட் ஃபினான்ஸ் கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. அவங்க அதுல ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸே பார்த்தீங்கன்னா 73% வச்சிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஒரு குவார்ட்டருக்கு 1100 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 5000 4500 கோடிக்கு பக்கமா ப்ராஃபிட் பண்றாங்க. அந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி தாங்க இந்த முத்தூட் ஃபின்கார்ப் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. இவங்க ஒரு 55% ப்ரமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார்ல டெலிக்வென்ட்ஸ்னால ஸ்ட்ரெஸ் நெறைய இருக்கு. அதனால ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருக்கு. இது ப்ரமோட்டர் நல்ல ப்ரமோட்டருங்க. கிட்டத்தட்ட 125 வருஷத்துக்கு மேல இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஜெனரேஷன் சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ முடிச்சுட்டு 3 ஜெனரேஷன் ஆஃப் முத்தூட் உள்ள போர்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ பிசினஸ் மாடல் இதுதான். மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி, தென் அவங்களோட பேரண்ட் கம்பெனி கோல்ட் ஃபினான்ஸ். இப்போ இந்த முத்தூட் ஃபின்கார்ப்ப எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி இந்த முத்தூட் ஃபின்கார்ப்போட ரேட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏ மைனஸ் குடுத்திருக்காங்க. ஏஏ மைனஸ் அப்படின்றது இந்த ரேட்டிங்க நான் முதல்ல சொல்லிடுறேன். 3 ஏ இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏஏஏ இருக்குன்னா ஹையஸ்ட் சேஃப்டி. 2 ஏ இருக்கு அப்படின்னா ஹைலி சேஃப்டி. தென் 1 ஏ இருந்தது அப்படின்னா அடிக்குவேட் சேஃப்டி. தென் பி, சி, டி அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சைடு நீங்க போகாதீங்க. பாண்ட பொறுத்தவரைக்கும் ஏ, 2 ஏ அதோட நிப்பாட்டிக்கங்க. சிங்கிள் ஏ கூட வேணாங்க. பிய பொறுத்தவரைக்கும் ஹை டிஃபால்ட் ரிஸ்க், சி வெரி ஹை டிஃபால்ட் ரிஸ்க், டினா டிஃபால்ட், பினா மாடரேட் கிரெடிட் ரிஸ்க். ஸோ கீழ உள்ள அந்த 4க்குமே போகாதீங்க. ஏஏஏ, ஏஏ அதோட முடிச்சுக்கங்க. அதுல பிளஸ், மைனஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது ஏஏ மைனஸ் ஹைலி சேஃப்டி. ப்ரமோட்டர் நல்ல ப்ரமோட்டர் தான். இப்ப முத்தூட் மைக்ரோ ஃபைன் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. என்னால ஈக்விட்டி வாங்கி ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே பாண்ட் சைடு போலாம். 10% அப்படிங்கிறது நீங்க இன்ஃப்ளேஷன் ஒரு 5.5% நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தென் இதுக்கு உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எவ்வளோ இருக்கோ அதுல இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து 12 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இப்ப டாக்ஸ் வேற கிடையாது இல்லையா? அதனால உங்களுக்கு இதனால நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரேட்டிங் நல்லா இருக்கு. முத்தூட் ஃபின்கார்ப் பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000. இதுல எப்படி உள்ள போய் அப்ளை பண்றது? 2 தளத்துல நான் பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்துட்டேங்க. ஒண்ணு ஐசிஐசிஐ டைரக்ட். அதுல அப்ளை பண்றதுக்கு ப்ரொவிஷன் இல்லங்க. அப்ஸ்டாக்ஸ்ல இருக்கு. அப்ஸ்டாக்ஸ் நான் அப்ஸ்டாக்ஸ்ல இருக்கேன். நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கேங்க. ஒரு 25,000க்கு அப்ளை பண்ணி பார்த்தேன். நான் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு போடுறேங்க. அப்ஸ்டாக்ஸ் ஆப்புக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, கீழ லோயர் லெவல்ல மை லிஸ்ட், ஆர்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ, டிஸ்கவர், அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி 5 மெனூஸ் இருக்கும்.
அதில் டிஸ்கவர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்சிடிஸ் அப்படின்னு இருக்குங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் இருக்கும். அந்த என்சிடிக்குள்ள இப்போதைக்கு மைக்ரோ ஃபினான்ஸ், அந்த என்சிடிக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். அந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ்ல வியூ மோர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா சீரியஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து 72 மாசம் வேணுமா, 60 மாசம் வேணுமா, 48 மாசம் வேணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9%, மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்த்தீங்கன்னா 10.10%. நீங்க பாண்ட் போடணும்னு நினைக்கிறவங்க ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும் அப்படின்னா ஹையர் டேர்னர், அதாவது 72 மந்த்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். 72 மந்த்ஸ்னா ஒரு 6 ஆண்டுகள் பக்கமா இருக்கும். நடுவுல இதை வந்து ட்ரேட் பண்ணலாம், பாண்ட் வந்து ட்ரேட் ஆகும். பட் உங்களுக்கு எது லாபம் அப்படின்னா கடைசி வரைக்கும் மெச்சூர் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து பாண்டை வந்து விற்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாதாங்க அது வந்து உங்களுக்கு லாபம். ஏன்னா பாண்ட் பிரைஸ் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இது நல்ல பாண்ட், நீங்க வந்து வச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே அவுட் இருக்கும். நீங்க வந்து 10,000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10.10% வரும் வருஷம் வருஷம். அதை தொடர்ந்து அப்ளை அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணோம். அப்ளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூனிட்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குங்க. நீங்க வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸை அதில் செலக்ட் பண்ணணும், கொடுக்கணும். 25 யூனிட் அப்படின்னா 25 இன்ட்டு ஒரு யூனிட் வந்து 1000 ரூபாய் அப்படின்னா 25,000 ரூபாய் அப்படின்றத கொடுக்கணும். அதை தொடர்ந்து நீங்க வந்து ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்ரூவல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி கேட்கும். யூபிஐ மூலமா அதை மேண்டேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து இதுலயும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். 1 டைம், 2 டைம், 3 டைம்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிறப்ப அந்த அமௌண்ட்டை யூபிஐலேருந்து, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அதை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. இஷ்யூ பண்ண பாண்ட் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் காட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்படி அப்ஸ்ட்ராக்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுல மினிமம் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 9%, மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் 10.10% சொன்னேன் இல்லையா? அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது வந்து February 4th ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஒரு 4 நாள் ஆச்சு. என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 17th February க்ளோஸ் ஆகுதுங்க. அலாட்மெண்ட் 27 February. உங்களுக்கு அலாட் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் வந்து 28 February வந்துடும். லிஸ்டிங் என்னைக்குன்னா March 4th. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் March 3ஆம் தேதியே வந்துருங்க. ஸோ உங்கள்கிட்ட என்ன ப்ரோக்கரேஜ் கம்பெனி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. அதில் வந்து இந்த முத்தூட் மைக்ரோஃபின் காட்டுதான்னு பாருங்க. காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. அதில் முத்தூட் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். நம்ம முத்தூட் ஃபினான்ஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கு ஏற்கனவே. அந்த ப்ரொமோட்டர்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதனால நம்ம வந்து இதுக்குள்ள தைரியமாக என்ட்ரு ஆகுறவங்க. நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேற ப்ரோக்கரேஜ் நீங்கள் வச்சிருக்கிற ப்ரோக்கரேஜ் இல்லை அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து நான் அப்ஸ்ட்ராக்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ரத்தன் டாடா அவர்கள் அதில் முதலீடு பண்ணியிருந்தாருங்க. அது ஒன்று தான் முக்கியமான காரணம். அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ப்ரோக்கரேஜ் கம்பெனியை அப்ஸ்ட்ராக்ஸ் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதிலேயே ஆத்தரைஸ்டு பார்ட்னர் ஆனேன். ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா ஓப்பன் பண்ணலாம். அந்த லிங்கை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஸ் மூலியமா நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், தென் உங்களோட இமெயில் ஐடி எனக்கு வந்துடும். நீங்கள் எப்போ எவ்வளோ நாள் நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளைக்கு அத்தனை வருஷத்துக்கு நான் தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இல்லை ஆத்தரைஸ்டு பர்சனாக இருப்பேன். உங்களை வந்து கண்டினியூஸாக கைட் பண்ண சொல்லி அப்ஸ்ட்ராக்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாண்ட் வர்றது, தென் அதர் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப் மூலியமா அந்த நம்பருக்கு, நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு கண்டினியூஸாக நான் அனுப்பிச்சிட்டே இருப்பேங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாண்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேற உங்களோட ப்ரோக்கரேஜ் கம்பெனி வேற எதில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் வேற தனியாக ஓப்பன் பண்ணிக்கிட்டாலும் சரிங்க. அந்த லிங்கை ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸில் உங்கள் என்டையர் ப்ராசஸுமே முடிஞ்சிடும். நீங்கள் அப்ஸ்ட்ராக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி முடிஞ்ச உடனே இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது February 10, 11 ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ 17 அப்படின்றது இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்சிடிஸ் அப்ளை பண்ணிடலாம். இல்லை வேறு எதுலையாவது உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுல சிரமங்கள் இருந்தது, வேறு எங்கேயாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னாலும் தயவுசெய்து அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம தொடர்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.